கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைகளிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. மீகா 2:13 படி தடைகளை நீக்கி போடுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போவார், ராஜா நம் முன்னலே கடந்து போவார் என்ற வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். அநேக காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தடைகளை சத்ரு, நம்முடைய உறவினர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கொண்டு வருவார்கள். ஆனாலும் அந்த சத்தியத்திலே நாம் நிலை நிற்கும் போது தடைகளை உடைக்கிற தேவன் நமக்கு முன்பாக கடந்து போவார். இந்த நாளிலே கூட சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக 36ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானம் ஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தி சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப் அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை ஏறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே கடந்து போனான். பிலிப்பு ஊழியர் செய்வதற்காய் காணப்படுகிற வேளையிலே ஆவியானவர் அவரை தூக்கி கொண்டு வசனம் சொல்லுகிறது, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேம் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திரமாய் போ என்றார். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்ரீயாகிய கந்தாகேயனுடைய மந்திரி தன்னுடைய பொக்கிஷங்களை எல்லாவற்றுக்கும் தலைவனாய் இருந்த அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். அது ஏசாயா தீர்க்கதரிசனம் 53ஆம் அதிகாரமாய் இருந்தது. அதை வாசிக்க அவனுக்கு அது ஒரு புரியாத புதிராய் இருந்தது. அப்பொழுது ஆவியானவர் பிலிப்பை அந்த ரதத்திலே ஏறிக்கொள் என்று சொன்னார். அந்த ரதத்திலே ஏறிக்கொண்ட போது அவர் வாசிக்கிற அந்த ஆகமத்தை பார்த்து அதை விளக்கி அவர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அதை சொல்ல அந்த மந்திரிவிக்கு ஒரு ஏவுதல் உண்டாயிற்று. இதோ தண்ணீரின் மிகுதியாய் இருக்கும் போது ஞானஸ்தானம் விடுவதற்கு தடை என்ன என்று கேட்கிறார். அப்பொழுது பிலிப்பு சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்று சொல்லுகிறார். நான் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன்னு சொல்லி இருவரும் இறங்கி முழுகி தண்ணீரிலே ஞானஸ்தானம் எடுக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த சத்தியத்திற்கு அவர் கீழ்ப்படிந்த உடனே பிலிப்பை ஆவியானவர் எடுத்துக்கொள்ள போய்விடுகிறார், சந்தோஷப்படுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு சில காரியங்கள் நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன தெரியுமா? நாம் சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதில்லை. இந்த மந்திரி பாருங்க, அந்த பரிசுத்தவான் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தண்ணீரை பார்த்த உடனே இந்த தண்ணீர் இருக்கிறது தடை என்ன என்று கேட்டு உடனே ஞானஸ்தானம் எடுக்க நான் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு எத்தனை நாட்களாய் நீ சபைக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறாய், ஆனால் உனக்கு அந்த ஞானஸ்தானம் என்ற சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதற்கு மனதில்லை. நிக்குதும் ஒரு பெரிய வேதபாரகனாக இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டாய் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருந்தாலும் அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி மனுஷகுமாரனை எடுக்கும்போது யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்தானம் கொடுத்தப்படும் போது புறா இறங்கி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இவருடைய நேசகுமாரன் என்று பிதா சாட்சி கொடுக்க கேட்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவது மாத்திரமல்ல, நாம் முழுகி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அந்த ஞானஸ்தானத்தில் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டிலே கூட நாகமானை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ தண்ணீரிலே முழுகி என்னும்போது அவன் ரதத்தை திருப்பி கொண்டான். தடை காணப்பட்டது அவனுடைய ஆசீர்வாதத்திற்கு, அவன் சரீரத்தில் உள்ள பலவீனம் சுகமாவதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், பெரிய வேலை ஒன்றும் சொல்லவில்லையே, முழுகதானே சொன்னான் என்று சொல்லி 7 தரம் முழுங்கி எழும்பியிருக்கும் போது அவனுடைய குஷ்டம் நீங்கி சிறு பிள்ளையுடைய சரீரத்தை போல் மாறினது மாத்திரமல்ல, அவன் சுகமடைந்தது மாத்திரம் சரீரத்தில், ஆத்மாவிலே ஒரு பெரிய ரட்சிப்படைந்தவனாய் 2 பொதி மண்ணோடு கூட அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தன் தேசத்திற்கு கடந்து போய் யெகோவா தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்க கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு எந்த சத்தியத்திற்கும்
நீங்கள் உங்களை விலக்கிக் கொள்ளக்கூடாது. முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறணும். இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதத்திற்கு தடை. என்னுடைய வாழ்க்கையிலே கூட நான் குழந்தை இல்லாமல் இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்க கூட படலை. சபைக்கு போனேன். பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றேன். பெற்ற உடனே என்னை நடத்தின ஐயா முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்க சொன்னார். முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து அவர் என்னை ஜெபம் பண்ணி கொடுத்து எனக்காக பாரப்பட்டு ஜெபித்தார். 7 நாட்களிலே அடைக்கப்பட்ட என் கர்ப்பம் திறக்கப்பட்டது. அந்த முழுக்கு ஞானஸ்தானம் என்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏதோ முங்கி எழும்புவதில்லை. அது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கக்கூடிய அட்டக்க ஆராதனையா இருக்கிறது. இன்னைக்கு ஒரு வாழ்க்கையிலே நிறைய தடைகள் காணப்படுவதற்கு என்ன? நீ சபைக்கு கடந்து வருகிறாய், ஆனால் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறதில்லை. ஆண்டவரை அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதில்லை. இன்றைக்கு ஒருவேளை முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்காமல் இருப்பாயானால், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் இருப்பாயானால், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழாமல் இருப்பாயானால், இன்றைக்கு அந்த தடைகளை நீக்கி போடுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாய் கடந்து போய் அந்த தடைகளை உடைக்கிறார். இன்றைக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் ஞானஸ்தானம் எடுக்கணும், நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும், சத்தியத்திற்கு கீழ்ப்படியணும் என்று நீ ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் விசேஷித்த ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்பும்படி இந்த காலை வேளையிலே இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பிலிப்பு ஆண்டவரே சத்தியத்தை விளக்கி சொல்லும் போது தந்தேகா மந்திரி ஆண்டவரே அப்பா தண்ணீர் இங்கு இருக்கும் போது நான் ஏன் அதை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் முழுமையாய் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அந்த தண்ணீரிலே முழுகி ஞானஸ்தானம் எடுத்த போது பிலிப்பு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்பா ஆண்டவரே, ஏசப்பா ஆண்டவரே, அவருக்கு எத்தனை சந்தோஷம் காணப்படுகிறது. இன்னைக்கு எத்தனையோ தேவ ஜனங்களுக்கு வாழ்க்கையிலே ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்கு தடை ஞானஸ்தானம் என்ற சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல், பரிசுத்தமாய் வாழ முடியாமல் ஆண்டவரை காணப்படுகிற காரியங்களை எல்லாம் விளக்கட்டும் அப்பா. அதை விலக்கி போடும்போது, அந்த சத்தியங்களுக்கு கீழ்ப்படியும் போது தடைகளை நீக்கி போடுகிற தேவன் இவர்களுக்கு முன்பாய் கடந்து போய் அப்பா தடைகளை உடைத்து இவர்களுக்குரிய ஆசீர்வாதங்களை இவர்களை சுதந்திரிக்க கிருபை செய்யும். நாகமான் ஒருவேளை தடை செய்திருந்தால் குஷ்டம் நீங்கி இருக்காது, விசேஷித்த ரட்சிப்பு கிடைக்காது, சீரியாவின் எழுப்புதல் உண்டாயிருக்காதப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இன்றைக்கு ஜனங்கள் தங்களை அர்ப்பணிக்க கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென்.